Hi friends, welcome to VividTech. உங்களுடைய ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஸ்ட்ரீட் ரேசிங் 3D அப்படின்ற இந்த கார் ரேசிங் கேம் வந்து ஒர்க் ஆகுது இல்லையா? அதாவது இந்த கேமை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, கேம் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அதாவது ஆப் ஐக்கனை கிளிக் பண்ணோன்னு வந்து இந்த கேம் வந்து ஓப்பன் ஆகலை. இல்லாட்டி இந்த ஸ்ட்ரீட் ரேசிங் அந்த கேம் ஓப்பன் பண்ணோன்னா ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. அதோட ஆப் வந்து ஒட்டுவாகவே வந்து க்ளோஸ் ஆகிட்டு ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், சம்திங் வென்ட் ராங், இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் மொபைலில் இந்த ஸ்ட்ரீட் ரேசிங் 3D அப்படின்ற கேமில் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த கேமில் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் வந்து ஃப்ரீ ஸ்டோரேஜ் இருக்கா அப்படின்றத. என்ன உங்கள் மொபைலில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி இருக்குமா இருந்தாலுமே இந்த கேமில் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் ஸ்ட்ரீட் ரேசிங் 3D அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டு இந்த கேமை நீங்கள் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்டேட்டை கிளிக் பண்ணி இந்த கேமை நீங்கள் ஒருக்கா அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா அப்டேட் பண்ணாமல் பழைய வேர்ஷன் யூஸ் பண்ணும்போது தான் சம்டைம்ஸ் வந்து நம்ம மொபைல்லையுமே வந்து இந்த ஸ்ட்ரீட் ரேசிங் 3Dயில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து நமக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகினதுக்கு அப்புறமா ஒருக்க வந்து விளையாண்டு யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் சொல்ல போயிருங்க. போனதுக்கு அப்புறமா செட்டிங்ஸில் பாருங்கள், ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. போனதுக்கு பிறகு அதில் ஒரு சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் நீங்கள் சர்ச் பண்ணணும் ஸ்ட்ரீட் ரேசிங் 3D அப்படின்றத. சர்ச் பண்ணிவிட்டு அந்த கேமுக்கு பாருங்கள், நான் எக்ஸாம்பிளாக ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் பாருங்கள் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் கிளியர் டேட்டா பண்ணணும். அப்படி கிளியர் டேட்டா பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஸ்ட்ரீட் ரேசிங் கேமை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு விளையாண்டு செக் பண்ணி பார்ப்பீங்களாச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸை கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு ஸ்டெப் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.